நெட் எக்ஸாமினேஷன் இது மாதிரியான பெரிய நேஷனல் லெவலில் இருக்கிற எக்ஸாமினேஷன் எல்லாமே அந்த தேதியில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துடுது. ஸோ அதனால் இப்போ 30ஆம் நடத்துகிற 20ஆம் டிசம்பர் 20ஆம் நடத்துகிற இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் டேட்டுன்னு சொன்ன இந்த தேதியில் நிறைய இடர்பாடுகள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடர்பாடுகளும் சின்ன இது இருக்குது. இப்போ மொத்தமாக எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறது ஒன்று இருக்குது. மொத்தமாக வந்து அவ்வளோ பேர் 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2700 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோராயமாக சொல்கிறேன், எவ்வளோ பர்சன்ட் நான் வந்து டிஆர்பி வந்து இதை சொல்லலை. இது இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் ஏற்கனவே வந்து இவங்க கால்ஃபர் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அதில் நிறைய டேட்டை மாற்றி வைக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிருச்சு. அப்படி இப்படிலாம் சொன்னோடனே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அதெல்லாம் அரசு ஆளாஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியாத சூழல் அமைஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நாள் சொன்ன டென்டேட்டிவ் டேட்டில் சொன்னப்போ பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன் இருக்குங்கிறப்போ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஆர்பியும் அதுக்கான தேதியை மாற்றி அமைச்சு அதுக்கான முடிவுகளை எடுத்து வச்சுருந்தாங்க. ஆசிரியர் தேர்வு வரத்துக்கு இன்னும் பல தடவை சவாலான நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணி அதை சமாளித்த நிறைய விஷயங்கள் உண்டு. நிறைய பேர் அதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த எக்ஸாமை சொன்னபடி தேதியில் நடத்த முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான எத்தனை சென்டர்ஸ் ரெடி பண்ணணும், அவ்வளோ பேருக்கு வந்து எத்தனை மேன் பவர் ரெடி பண்ணணும், கொஷின் பேப்பர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் கடந்த டைம்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமினேஷன் 10/7/2025 அப்போ நடத்தின பார்த்திங்கன்னா மொத்தம் 809 மையங்களில் 14 பாடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது. ஸோ 809 சென்டர்ஸில் 14 பாடங்களுக்கு ஒரே நாள்லேயே நடைபெற்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா 2,20,412 தேர்வர்கள் வந்து தேர்வு எழுதினாங்க. அதுக்கான உத்தேச விடை குறிப்பு அதுக்கான ஆட்சேபனை தெரிவிக்கிறது இந்த தேதியெலாம் வந்து இவங்க வந்து 2,20,412 பேர் நடத்தின எக்ஸாம் எழுதுகிற ஒரு பிஜிடிஆர்பியை வந்து ஒரு பெரிய மேன் பவரில் சொன்ன தேதியில் ஒரே நாளில் 14 பாடப்பிரிவுகளுக்கு நடத்த முடிஞ்ச ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் டிஆர்பி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகள் நடத்துறதுக்கான தேர்வுக்கான ஒரே நாளில் நடத்துறதுக்கான டைமிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒன்றும் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இதை சொல்லியிருந்தாங்க, இது மூலமாக நீங்கள் சான்றிதழ்கள் மற்றும் எவ்வளோ என்ன அக்டோபர் 15 26 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, 5:30 மணி வரை நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் இதை சொல்லும் போய் பார்த்தீங்கன்னா இவங்க சேலஞ்சிங்காக அவங்களுக்கு பார்த்தது என்னென்னா 2,20,20,412 தேர்வர்கள் பிஜிடிஆர்பி தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு, அதுவும் ஒரே நாளில் இந்த தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி நடத்துறதுக்கான தேர்வு இந்த டிசம்பர் 20 மாற்றாமல் அதே தேதியில் நடத்துறதுக்கான சூழல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் இந்த தேர்வை நடத்தி முடிச்சிருவாங்க. பிஜிடிஆர்பியோட இதில் அடிஷ்னலாக என்னென்னா காலையில் நடத்துகிற இந்த எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி மாதிரியே தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான எக்ஸாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜரில் ஒரு